1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அவல் நல்லா ஊறி வரட்டும். மூடி போட்டு வச்சுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கேன். இது கூடயே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடயே 3 கேரட்டை துருவிட்டு எடுத்துக்கோங்க. இதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாற் போல் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடயே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கூட குறைய இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சு பணியாரக்கல் நல்லா சூடானதும் ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. பணியாரங்களை நம்ம வார்த்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ரெசிபிக்கு சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. இப்படியே சாப்பிட்றதுக்கோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வித்தியாசமாக இருக்கும்.